வணக்கம். நான் கோவிந்தராஜன் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். நம்ம இப்போ பிசிபி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் மாடியூல் 2ல் இருக்கிறோம். மாடியூல் 2ல் செக்ஷன் 2.1.1.16 த பிரிண்ட் ஃபங்க்ஷன் செப் த கீவேர்டு ஆர்குமெண்ட் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம். இப்போ இந்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னாக்கா பிரிண்ட் ஹாய் ஹலோ இதில் வந்து ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்குது. ஓகேயா? ஸோ இது ஒரு ஸ்ட்ரிங்கு, இது ஒரு ஸ்ட்ரிங்கு, நடுவில் வந்து ஒரு கமா இருக்குது. ஸோ இது வந்து ரெண்டு ஆர்குமெண்ட். ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணாக்கா என்ன வரும்? அப்படியே வரும், ஹை ஹலோ அப்படின்னு வரும். நடுவில் ஹைக்கும் ஹலோவுக்கும் பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது பாருங்க. அது எதனால வருதுன்னாக்கா ரெண்டு ஆர்குமெண்ட்டுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணுங்கிறது பைத்தானோட கிராமர், அதோட ரூல். மற்றபடி இங்கே நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு விசிபிலிட்டிக்காக கொடுத்தது. இது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். நான் இப்போ வந்து இந்த ஸ்பேஸை குறைக்கிறேன். என்ன, ரெண்டுக்கும் உள்ள இடையில உள்ள ஸ்பேஸ் குறைக்கிறேன். அப்பயுமே கூட நீங்க வந்து அவுட்புட்ல பார்த்தீங்கன்னாக்கா ஹாய் ஹலோ. ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல இஃப் தெர் இஸ் மோர் தேன் ஒன் ஆர்குமெண்ட், ரெண்டு ஆர்குமெண்ட்டோ மூணு ஆர்குமெண்ட்டோ, ஆர்குமெண்ட்டுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணுங்கிறது பைத்தானோட கிராமர். ஓகே, இதை நம்ம மாற்ற முடியுமா? மாற்றலாம். எப்படி மாற்றலாம்? அதுதான் வந்து இந்த செப்பரேட்டருங்கிற கீவேர்டு இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணாக்கா நம்ம ரெண்டு ஆர்குமெண்ட்டுக்கு நடுவில் ஸ்பேஸ் கொண்டு வரலாம், ஸ்பேஸ் கொண்டு வராமலையும் வைக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொண்டு வர இருந்தாலும் வைக்கலாம். அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். இப்போ பாருங்க, இதில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு மை அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டு, நேம் ஒரு ஆர்குமெண்ட்டு, ஈஸ் ஒரு ஆர்குமெண்ட்டு, மாண்டி ஒரு ஆர்குமெண்ட்டு, பைத்தான் ஒரு ஆர்குமெண்ட்டு. ஓகே, கமா போட்டு செப்பரேட்டருங்கிறதுக்கு ஷார்ட் ஃபார்ம் தான் செப். செப் ஈக்குவல் டு கொட்டேஷன் உள்ளுக்கு ஒரு ஹைஃபன் கொடுத்துருக்குறோம், டேஷ் கொடுத்துருக்குறோம். இப்போ இதை நம்ம ரன் பண்ணுறோம். என்ன ஆகும்? இந்த செப்பரேட்டருங்கிறது வந்து பைத்தான் வந்து இன்விசிபிளா ஒரு செப்பரேட்டர் ஒன்று ஸ்பேஸ்ன்னு ஒன்று வச்சிருந்துச்சுல்ல, அதை காலி பண்ணிட்டு இந்த டேஷ் எடுத்துட்டு வந்து எல்லாத்துக்கும் நடுவில் போட்டுரும். பார்த்தீங்களா, மை டேஷ் நேம் டேஷ் ஈஸ் டேஷ் மாண்டி டேஷ் பைத்தான். ரெண்டு ஆர்குமெண்ட்டுக்கு நடுவில் தான் வரும். ஆர்குமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு முன்னாடி வராது, லாஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு பின்னாடியும் வராது. இதான் வந்து இதோட இயல்பு. இங்க பாருங்க என்ன நோட்ஸ்: செப் சேஞ்சஸ் செப்பரேட்டர் இன் பிரிண்ட், செப் டேஷ் ஜாயின்ஸ் வேர்ட்ஸ் வித் டேஷஸ். அவ்வளவுதான். The sep arguments value may be an empty string too. இது வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம். நம்ம போட்டு பார்க்கலாமா? இப்போ இதை வந்து எம்டி ஸ்ட்ரிங் ஆக்குறோம். ஸோ எம்டி ஸ்ட்ரிங் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? அப்போ நடுவில் உள்ள ஸ்பேஸ் எல்லாம் காலி பண்ணிடும். மை நேம் இஸ் மாண்டி பைத்தான்ங்கிறது அப்படியே ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு வந்துடும். மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாக்க இந்த இடத்துல ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டுக்கு நடுவுலையும் ஒவ்வொரு ஸ்பேஸ் வந்துடும். இதுதான் வந்து இந்த செக்ஷன்ல உள்ளது. நோட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். செட் ஓகே, அதே தான் அதே தான். பிரிண்ட் the sep arguments value may be empty string too. ஓகே, இந்த செக்ஷன்ல நம்ம கத்துக்கிட்டது இதுதான். இதோட இந்த செக்ஷன் முடிந்தது. பை.